ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தான் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தான் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவ பயணத்திலே நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். இறைவனோடு இணைந்திருக்கின்ற போது இறை இயல்பினுடைய பிம்பங்களாக நாம் மாறுகிறோம் என்ற சிந்தனையை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை, அன்பின் செய்தியை வாழ்வாக, வார்த்தையாக அறிவிக்கக்கூடிய கருவிகளாக உங்களையும் என்னையும் மாற்றுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக. உலகினிலே நல் மனத்தோர்க்க
அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனே மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் தொய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்லப்பட்டவர்கள் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்காலும் வலுவடைந்தனர். அவர் குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே
அவர்களோடு கோவிலுக்கு சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 18 முடிய. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார்.
இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உயிர்த்த ஆண்டவர் பெருவிழா வாழ்த்துக்களோடு இந்த நாளினுடைய பகிர்வை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் என்பது இயேசுவின் சீடர்களுக்கு உலகெல்லாம் சென்று மக்கள் இனங்களுக்கெல்லாம் நற்செய்தியை போதித்து தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். இது விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி பாகங்கள். இந்த நம்பிக்கை வாழ்விலே வளருகிற உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய செய்தி எதை சொல்லுகிறது என்பதை தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். உயிர்த்த ஆண்டவருடைய செய்தி நமக்கு சொல்வது, நீங்களும் நானும் ஒரே இயல்பிலே உள்ளவர்கள். அந்த ஒரே இயல்பிலே உள்ளவர்கள் என்றால் கடவுள் இயல்பிலே உள்ளவர்கள். கடவுள் இயல்பிலே உள்ளவர்கள் என்றால் அவருடைய உருவம், அவருடைய சாயல் மட்டுமல்ல, அவருடைய இயல்பும் கடவுள் தன்மையும் மனித தன்மையும் ஒருங்கே அமைந்திருக்கிற உயிரினங்களாக வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பதாக இந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நான் புரிந்து கொள்கிறேன். எப்படியாக கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர் நாம் கடவுளுடைய இயல்பை பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் கொண்டிருக்கிற அன்பு நிலை வாழ்வு, பிறர் மீது கொண்டிருக்கிற பரிவு, அந்த பரிவை காட்டுகிற கருணை, அந்த கருணையிலிருந்து வருகின்ற இரக்கம், அந்த இரக்கத்திலிருந்து வருகின்ற அமைதியின் மொத்தம், இது அனைத்தும் தான் ஆண்டவர் இயேசுவை கடவுளாக இந்த உலகிற்கு காட்டியது.
அதே தன்மை உங்களையும் என்னையும் அவருடைய பிம்பங்களாக இந்த உலகுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவரோடு வாழ்ந்த பெண்கள், அவரை நம்பிய பெண்கள், அவரால் குணப்படுத்தப்பட்டவர்கள், அவரால் வாழ்விற்கு திரும்ப அழைத்து வரப்பட்டவர்கள், நேரிய உள்ளத்திலே இருக்கும்படியாக பணிக்கப்பட்டவர்கள், அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் என்று பல்வேறு பெண்கள் தங்களுடைய வாழ்வை இயேசுவுக்காகவே அர்ப்பணித்தவர்களாக அவர்களோடு வாழ்ந்திருந்தவர்களுள் இன்றைய நற்செய்தியிலே நீங்களும் நானும் பார்க்கின்ற மகதலா மரியாவும் ஒருவராக இருந்திருக்கிறார். இந்த மகதலா மரியாளுடைய கிறிஸ்து அனுபவம் எங்கே கொண்டு சென்றிருக்கிறது என்று பார்க்கிற போது, இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியில் ஒரு உரையாடல் வருகிறது. இயேசுவை தேடி செல்கிறார். தேடி செல்கிற போது அவரை வைக்கப்பட்ட கல்லறைகளில் வானதூதர்களையும் அவரை மூடியிருந்த துணியையும் காண்கிறாரே ஒழிய ஆண்டவரை காணவில்லை. ஒருவேளை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன 3ஆம் நாள் உயிர்ப்ப இவர் நேரடியாக கேட்காமல் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால இவர் அங்கு செல்லுகிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சீடர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் நம்பிக்கை வைத்து 3ஆம் நாள் கல்லறைக்கு வரவில்லை. அந்த சாதாரண பெண்மணி, பாவத்தில் கிடந்தவளை தூய வாழ்வுக்கு அழைத்து வைக்கப்பட்ட அந்த பெண்மணி 3ஆம் நாள் கல்லறைக்கு நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நம்பி வந்தாலோ இல்லையோ, இல்லை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அடக்கம் செய்யப்பட்டவருடைய கல்லறைக்கு 3ஆம் நாள் சென்று அதனுடைய சடங்குகளை செய்யக்கூடிய நிலைக்கு வந்தாலோ தெரியவில்லை. மாறாக அந்த சமூகத்தினுடைய யூத சமூகத்தினுடைய நம்பிக்கைகளுள் ஒன்றாக சொல்லப்படுகிற 3 நாட்களுக்குள் மாண்டார் திரும்ப வருவார் என்ற நம்பிக்கை. 3ஆம் நாள் முடிந்த பிறகு 4ஆம் நாள் என்றால் அவர் வரமாட்டார் என்ற நம்பிக்கை. ஒருவேளை இவர் வாழ்ந்த அந்த நம்பிக்கைக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டு 3ஆம் நாள் கல்லறைக்கு வருகிறார். அங்கு வருகிற போது ஒருவேளை இயேசு திரும்ப வரலாம் என்ற எதிர்நோக்கு. இயேசுனுடைய சீடர்கள், இயேசுனுடைய திருத்தூதர்கள், இயேசுனுடைய உறவுகள், பிள்ளைகள், அவருடைய தாய் மரியா கூட கல்லறைக்கு வந்ததாக சொல்லப்படவில்லை. மாறாக தனது வாழ்வை மாற்ற தனது வாழ்வினுடைய அடுத்த நிலையை பார்க்க உதவிய அந்த இயேசுவுக்காக இந்த மகதலா மரியா கல்லறைக்கு வருகிறதை பார்க்கிறோம். அவர் பார்க்கின்ற அந்த காட்சியெல்லாம் வானதூதர்களுடைய காட்சி. அவர்கள் பார்க்கின்ற அந்த காட்சியெல்லாம் திறந்திருக்கின்ற வெற்றுக்கல்லறையினுடைய சாட்சிய பார்வை. அவர் காண்கின்ற அந்த காட்சியெல்லாம் உடுத்திருந்த மூடியிருந்த துணி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற காட்சி. இதெல்லாம் மனிதன் வாழ்கிறான் என்பதற்கு அடையாளமாகவே இருந்திருக்கலாம் என்று அந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலையில தான் இந்த மகதலா மரியாவும் இருக்கிறாள், நம்புகிறவள் அத்தோடு விட்டுவிடவில்லை. மாறாக ஒருவேளை இது எல்லாம் வாழ்வதற்கான அடையாளம், வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறதற்கான அடையாளம் இந்த கல்லறைக்குள்ளாக புதைந்து கிடக்கின்றது. இதை மீறி ஏதாவது நடந்திருக்கிறோமோ என்ற எதிர்நோக்கு அவரிடம் இருக்கிறது. ஆகையினால்தான் அங்கு பார்க்கின்ற மனிதர் இயேசு என்று கூட அவர் அறிந்து கொள்ளவில்லை. மாறாக பார்க்கின்ற மனிதரிடம் அவரை எங்கே எடுத்து சென்றனரோ தெரியவில்லை. ஒருவேளை நீ எடுத்திருந்தால் சொல்லு, நான் தூக்கி கொண்டு போகிறேன் என்று இயேசுவுக்காக தன்னை நிறுத்துகிற நிலையிலே மகதலா மரியா இருக்கிறார். இந்த நிலை தான் இன்று நாளைக்கு
நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்கிறார். இதுதான் முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இயேசுவோடு உண்டவர்கள், இயேசுவோடு குடித்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டுணர்ந்தவர்கள், அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள், இயேசுனுடைய போதனைகளை மிக அருகிலே இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள், இயேசு கடந்து வருகிற அனைத்து அனுபவங்களையும் சில நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் துன்பமாகவும் பார்த்தவர்கள் அங்கு வரவில்லை, அவரை உரிமை கொண்டாட முன்வரவில்லை. இயேசுவை ஒரே ஒரு முறை மட்டும் தம்முடைய முதற் பகுதி வாழ்விலிருந்து இரண்டாம் பகுதி வாழ்வுக்கான கடத்தலிலே சந்திக்கின்ற இந்த பெண்மணி அவரை நான் எடுத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். எடுத்து செல்வேன் என்ற இந்த வார்த்தையை இரண்டு நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது நிலை, உடலை, அந்த கார்பூஸ், அந்த இறந்த உடலை எடுத்து செல்வது, தனக்குரிய இடத்திலே அடக்கம் செய்து கொள்வது என்பதாக கூட பார்க்கலாம். நான் அப்படி பார்க்க முன்வரல. ஏனென்றால் இந்த பெண்மணியினுடைய முதற்கட்ட வாழ்வு இருந்தால் அப்படியாகத்தான் இருக்கும். இந்த மகதலா மரியாவினுடைய இரண்டாம் கட்ட இறை அனுபவம், இயேசு அனுபவம் அவளை அப்படி சொல்ல முன்வரவில்லை. மாறாக அவரை நான் எடுத்து செல்வேன் என்றால் அவருடைய தன்மைகளை நான் எடுத்து செல்ல போகிறேன். எப்படியாக 12 அப்போஸ்தலர்களுக்கும் உலகெல்லாம் சென்று உயிரினங்களுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றவும் தந்தை மகன் தூய ஆவியினுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுக்கப்படவும் பணிக்கப்பட்டார்களோ, அதை போல இந்த பெண்மணியும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக மட்டுமல்ல, மாறாக அவருடைய உணர்வுக்கு, அவருடைய உள்ளத்திற்கு சாட்சியாக வாழக்கூடிய நிலையிலே தன்னை நிறுத்துகிறாள். நான் அவரை எடுத்து செல்வேன் என்றால் அவருடைய நற்செய்தி கருவியாக நான் மாறிவிடுவேன் என்பதுதான். என் வாழ்க்கையை பார்க்கிற போது மகதலா மரியா என்ற பெண்ணை சொல்லுகிற போதெல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். மகதலா மரியா என்று சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தார் என்பதனுடைய பொருளை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற செய்தியை எடுத்து செல்ல என்னை கருவியாக்குகிறேன் என்பதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். அந்த மகதலா மரியாவினுடைய வாழ்வு என்பது ஆண்டவருடைய நல் எண்ணத்தை, இயேசுனுடைய இரண்டாம் கட்ட வாழ்வாகிய உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்ததாக பார்க்கிறோம். அந்த நிலையில தான் உயிர்த்த ஆண்டவருடைய இந்த அனுபவ நாட்களிலே நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற அந்த பேதுருவுக்கும் அவரை பார்க்கின்ற மக்களுக்குமே இருக்கின்ற அந்த உரையாடலை போன்று உள்ளம் திறந்து பேசுகின்ற, உள்ளத்தில் உள்ளவையை பேசுகின்ற அந்த மனநிலையில் இருந்து உள்ளமாகவே, ஆண்டவருடைய உள்ளமாகவே பேசுகிற மகதலா மனநிலையிலே நாம் வைத்தால் நீங்களும் நானும் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பிற்கு, உயிர்த்த ஆண்டவருடைய பரிவிற்கு, உயிர்த்த ஆண்டவருடைய இரக்கத்திற்கு, கருணைக்கு, அவருடைய அமைதிக்கு பாத்திரங்களாக, கருவிகளாக மாறிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். உழைப்பின் பாலனை படைத்திட வந்தேன், திருப்பதத்தில் இணைக்க வேண்டும். உழைப்பின் பாலனை படைத்திட வந்தேன், திருப்பதத்தில் இணைக்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நினைப்பீர். ஏழையின் காணிக்கு இறைவாயேற்பாய், நிலைக்கும் உறவாய்
இறைவா இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவைய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலகத்தின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டோர் தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்த மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் மத திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெண், எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, ஒரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவரது கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமலுக்கு நிறைவான அருளை
உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளேன். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக்க ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆனந்தம் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடி நம்மை தேடி வந்த நாதனை போற்றிடுவோம். நாடி நம்மை தேடி வந்த நாதனை போற்றிடுவோம். இன்ன ஆனந்தம் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.